இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கால் பண்ணி சார் ஏசி ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லி அவங்க வீட்டில் போய் ஏசியை கட்டலான்னு பார்த்தா சுத்தமாக கேஸ் இல்லை. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், சார் சுத்தமாக கேஸ் இல்லை சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, பரவாயில்லைங்க நீங்கள் ஏசி மட்டும் கழட்டி கொடுத்தா போதும், மற்றதை நான் ஊரில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி நாங்கள் என்ன பண்ணோம், வால்வு மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பம்ப் டவுன் பண்ணல, வால்வு மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளார் நட்டு ரெண்டையும் கழட்டிட்டோம். அப்புறம் நம்ம இன்ஜினியர் ஒருத்தர் வந்து அந்த பக்கம் இன்டோர் ஃப்ளார் நட்டை கழட்டுறதுக்காக சென்ஷரில் இறங்குறாரு. அவர் இறங்கும்போது அவருக்கு சப்போர்ட் எதாவது வேணுமான்னு கேட்டால் வேணாம் நானே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் இறங்கினோடனே 2 ஸ்பேனர் கொடுத்தோம் அந்த இன்டோர் ஃப்ளார் நட்டு கழட்டுறதுக்காக. அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு அந்த சிமெண்ட்லாம் வந்து தட்டி எடுக்கிறாரு. தட்டி எடுத்த உடனே அந்த ஃப்ளார் நட்டு கழட்டுறதுக்காக பொசிஷனாக உட்காந்துட்டு நல்ல ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காப்புல. அந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன், அவுட்டோரில் இருக்கிற ஒயரிங் எல்லாம் கழட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கழட்ட ரொம்ப டைம் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா ஒத்த கையில் வந்து ஃபோன் பிடிச்சிட்டு இருந்தேன், அது இல்லாமல் சரியாகவே. அப்புறம் பார்த்தா நம்ம நண்பர் வந்துட்டு ஸ்பேனர் வச்சு தட்டி பார்த்தாரு. ஸ்பேனர் வந்து கீழே வந்துடுச்சு. போயிட்டு நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து ஸ்பேனரை எடுத்து கொடுத்த உடனே ஃப்ளார் நட்டெல்லாம் கழட்டிட்டாரு. 2 ஃப்ளார் நட்டையும் கழட்டினோடனே இப்போ இன்ஜினியர் 2 பைப்பையுமே கழட்டிட்டார். ஃப்ளார் நட்டை கழட்டினோடனே அந்த பைப்பை நான் வாங்குறதுக்காக மேலே இருக்கிறேன். ஒரு வழியாக பைப்பு மேலே எடுத்துட்டோம், கீழே போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாரு இன்ஜினியர், பொறுமையாக மேலே வந்துட்டு ஏசியை வந்து கழட்டி அப்புறமா அவருக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்தேன். எதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்தேன்னா, அந்த இன்டோர் பைப் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. கேஸ் போனாலே பைப்பு ஹார்ட் ஆகிடும். அவர் அந்த பைப்பை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக்கிங் டேப் அவருக்கு கொடுத்தேன். ஏன்னா முக்கியமானது இந்த பைப் 2மே வந்து பேக்கிங் டேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகுனா தூசி இல்லைனா ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் உள்ளே போய் கூடு கட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, ஒண்டியாகவே பாகுபலி மாதிரி அந்த ஏசி தூக்கி கீழே வைக்கிறார் அவரோட. அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுறோம், கீழே ரூமில் போயிட்டு டெம்ப்ளேட்லாம் கழட்டி இன்டோர்லாம் கழட்டிட்டோம். ஓகே கைஸ், சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.